ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நம்ம சிம்புதி ஜெகநாத் நம்ம செகண்ட் தெச்சொந்தி எம்தோ இன்றைக்கி என்ன வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சரண்யாக்கா ஊரை வந்து கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்னு அப்படின்னு இருக்கேன். அங்கே தான் வந்து நேற்று நான் போயிருந்தேன். ஒரு பாட்டிமா வந்து என்னை பார்த்த உடனே வந்து நீ வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுட்டு போய் அவங்க வீடு ஃபுல்லாகவே எனக்கு வந்து சுற்றி காட்டினாங்க. அதை தான் நான் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். பாட்டி எனக்கு பாட்டி தான் அக்காவோட மாமியாரோட சின்ன மாமியாரா. எனக்கு அவங்கள பார்க்கும்போது பாட்டி ஃபீல் வருது. நான் என்ன பண்ணிட்டோம், அதனால் அவங்க வீடு ஃபுல்லாகவே நம்ம வந்து சுத்த போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னதுன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் எல்லாருக்கிட்டேயும் வந்து நான் அந்தளவுக்கு வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்கவே தோணாது. பட் அவங்க அவ்வளோ ஸ்மைலியாக, நீங்களே வீடியோவில் பாருங்கள், அவ்வளோ சிரித்து இங்கே பாரு அங்கே பாரு இதை பாரு அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு பார்க்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே வந்ததுனால. ஓகே, புகையாக இருக்குல்ல, ஆன்ல இருக்கா? ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிரியாணி பிரிஞ்சி கேட்டிருக்காங்க, அதனால பிரிஞ்சி செஞ்சுட்டு இருக்கு. இந்த சைடு 2 குக்கரில் வச்சுருக்காங்க. இருட்டாக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அதை உங்களுக்கு வந்து சுற்றி காமிச்சிட்டு எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்ட ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் வந்து அதை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஏன் அந்த டவுட் நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. மேபி என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கிறதால நீங்கள் அப்படி சொன்னீங்களா என்னன்னு தெரியல. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நான் வந்து லாஸ்ட்டில் வந்து நான் ஏன் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அங்கே வீட்டுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்களே சொல்லுங்கள் என்ன அது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா கோஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் குடமிளகா போட்டு கூட்டு மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கொட்டா சொல்லுவாங்க, இங்கே ரொம்ப ஃபேமஸ் இது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம எப்போவும் செய்கிற காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்டு மசாலா குழம்பு, நம்ம ஸ்டைலில் சொல்ல போனால் குழம்பு. இவ்வளோ தான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மதியம் சாப்பாடு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ருக்கோம் பாருங்கள். கால் முடியல, அதனால வந்து கால் நீட்டி வீங்கி இருக்கு பாருங்கள், எவ்வளோ பெருசாக வீங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இளநீ ஒழிச்சு கொடுக்குறாங்க. ஐயோ, அதை அட்டாச் பண்ணவே மறந்துட்டோம். அதனால 22ஆம் தேதி தான் வரும்ட்டாங்க. சரி, தேங்க்யூ. நீ கொஞ்சம் குடிச்சுக்கோ. அதுல இருக்கிறதே கொஞ்சம் தான் ஊத்தும். விடு, அவனுக்கு ஜோரம். மேல 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 மேல. ஏன் அப்படி கத்துற? பார், மண்டே உடைச்சிரும். விடுற அவன் கிட்ட கொடுப்போம். ஜோரம் வந்துடும் இப்போ. ஹாய் ஃப்ரெண்ட், குந்தாணி இளநீர் குடிக்கிறாங்க. ஆமாம், நீ குந்தாணின்னு சொன்னதுக்கே ஒருத்தவங்க வந்து என்ன அந்த இதுதான் சொல்கிறாங்க. சும்மா என்னம்மா உடனே பாருங்க, எங்கள் அம்மா நீ அவ்வளோ குந்தாணி நீ குந்தாணி இல்லையாடி அப்படின்னு எங்கள் அம்மா கேட்குறாங்க பாருங்க. ஒரே இப்போ தெரில அரே பேரும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ளவரு. பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் வந்து கலர் பார்த்திங்களா, இது என்ன பூவுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நிஜமாகவே தெரியல. வந்த உடனே எனக்கு இந்த பூ மேலே தான் கண் இருந்துச்சு. ஹாய் சொல்லுங்க நீ. நம்ம மேடம் வந்து நல்லா வெளுத்து கும்பிடுக்கா, நல்லா வெளுத்து கும்பிடுங்க. ஓகே, நாங்கள் வந்து இப்போது சாப்பிட போகலாம். ரொம்ப பசிக்குது எனக்கு, வாங்க சாப்பிட்லாம். என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வித்துட்டெல்லாம் வர முடியாதுமா.
ஊரை சுற்றி வேணால் காமிங்க. என்ன எப்படி இந்த பாட்டி தான் என்னை கூப்பிட்டாங்க. அம்மா கொஞ்சம் தள்ளுமா, அந்த பாட்டியை எங்கள் மாமியாருடி. உங்கள் மாமியாரா? எனக்கு பாட்டி தானே வேணும். சின்ன மாமியார். ஐயோ இந்த சொந்தலை மறை வர பார்த்தீங்களா எவ்வளோ உரிமையாக கூப்பிடுறாங்க. ஆ ଭଲ ହେଇଛି. சூப்பராக இருக்கு பாருங்களா. குட்டியாக இருந்தாலும் அழகாக இருக்கு. ஆஹா ம் இங்கே பாருங்கள் அந்த காலத்து கதவு. ஆ ବଢ଼ିଆ ହେଇଛି. ଚାଉଳ ହେରିକା ରଖି ଏଇରେ କରି ରଖିଛୁ. ପକା ହାରଟା ଛାତ ପକେଇକି କରି ସାଇନେ ପକା ହାର ଯାଇକି ଯିବା ପକା ହାର. ସେଟା ସେଇଟା ଘର ଥିଲା, ଭାଙ୍ଗି ମାଟି ଘର. ଏଟା ଚୁଲି ବୋଧେ? ହଁ ମାଟି ଘର. ତୁମ ଶାଶୁ ଘର? ନା ନା ପକ୍କା ଘର. ଅଛି ନା இங்கே பாருங்க அது அவங்களோட வீடு. நான் பார்க்கல. அவங்களோட வீடு பாருங்களேன். பாதி வந்து கட்டி முடிச்சுட்டு இருக்காங்க. வாக்கா இங்கே பாருங்க என்னை எவ்வளோ உரிமையாக கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு. ଆମର ଜାଗା ବେଶୀ ନାହିଁ, ଏତିକି ଜାଗା. ଆମର ଏତିକି ଜାଗା ତୁ ଘର କରିଦେଇଛେ. ଆଉ ସେଇଟା ଜାଗା ଆଉ ଏପଟରେ ଟିକେ ଖଣ୍ଡେ ଜାଗା ଅଛି. ଭାଇ ଭାଗ ସବୁ ଭାଗ. ସେ ସବୁ ଫୁଲକୋବି ସବୁ କିଏ ଲଗେଇଛନ୍ତି? ବନ୍ଧାକୋବି ସେଗୁଡ଼ା தம்மே மாச குத்துரு நோக்கிலேன்னு தர. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி அவங்களே வந்து விவசாயம் செஞ்சுருக்காது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. முட்டைக்கோஸ் பா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அக்கா நீயே சொல்லுங்கள் என்ன சொல்கிறது, என்னென்ன இருக்குன்னு. பன்னீர் இருக்குது, அதுக்கப்புறம் பாயாசம் இருக்குது, சொல்லுவாங்க அதை. அதில் இது ஒரு தேங்காய், வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து சீனி, பஞ்சாமிர்தம் நம்ம வீட்டில் செய்வாங்கல்ல அது. அது அதுக்கப்புறம் சில்லி கோபி, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி. இங்கே பூரி இருக்குது. அதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க ஏன் வந்து நான் சடனாக வந்து சரண் அக்கா வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சடனாலாம் வரல, அக்கா வந்து ரொம்ப நாள் கூப்பிட்டே இருந்தாங்க வா வா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து போகிறதுக்கு டைம் இல்லாமல் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் ஆனதுனுமே எனக்கு அங்கே ரொம்ப ஒரு மாதிரி தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கே தெரியும், நான் லைவில் வந்து கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்து தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து என்னை திட்டினாங்க. நீ வா இங்கே கிளம்பி ஒரு 2-3 நாள் இருந்துட்டு நீ போனேன்னா உனக்கு கொஞ்சம் அது வந்து ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதுவும் இல்லாமல் இன்னொரு ரீசன் கூட இருக்குது. அவங்களோட வீட்டுக்கு வந்து மாமாவோட அக்கா பையனுக்கு வந்து மொட்டை எடுக்க போகிறாங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷனையும் பார்க்குற மாதிரி இருக்கும். நீ வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்ருக்காங்க. நாளைக்கு அவங்களோட ஃபங்க்ஷன். ஸோ அதனால் நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடக்க போகுது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு. அங்கே பாருங்கள் அந்த பூனைங்க எப்படி சண்டை போடுதுன்னு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரீசன். அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் வேறு எதுவுமே எடுத்துக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே பாய் எல்லாருக்கும்.